குட்ஃபெட் அக்கிளி படமானது ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் தேதி வெளிவிட்ட உடனே தனுஷுடைய இட்லி கடை படம் குட்ஃபெட் அக்லி கூட தான் வெளிவர இருக்கிறது என்ற ஒரு தகவல் வந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் அந்த படத்துடைய ரிலீஸ் தேதியை தள்ளி வைக்காமல் தான் இருந்தார்கள். இப்போது தற்செயலாக அந்த இட்லி கடை படத்துடைய ரிலீஸ் தேதியை தள்ளி வைத்திருக்கிறான்னு சொல்றாங்க. அதற்கு காரணம் குட்ஃபெட் அக்லியுடைய டீசரை தனுஷ் பார்த்ததுதான் ஒன்று. இந்த படம் பேன் இண்டியா ஒரு படமாக இருக்க போகிறது. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் தனுஷுக்கு தெரியல. ஏன்னா அந்த டீசரை பார்க்கும்போது அப்படி ஒரு அமர்க்கலமான டீசராக இருக்கிறது. இந்த படத்து கூட நம்ம படம் மோதனா சரியாகாது, இதனால் நம்முடைய வசூல்கள் பாதிக்கப்படும் என்பதற்கான பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது. இதனால் இந்த படத்துக்கு பிறகு இட்லி கடை படத்தை ரிலீஸ் தேதியை தள்ளி வைக்க முடிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமில்ல, இன்னொரு சுவாரஸ்ய விஷயத்தையும் தனுஷ் சொல்லியிருக்கிறார். அவருடைய இயக்கத்தில் இந்த படத்தை, அதாவது குட்ஃபெட் அக்லி படத்துக்கு பிறகு அஜித் தேவை நான் ஒரு படம் இயக்கப் போகிறேன் என்ற ஒரு தகவலை மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். இந்த படம் எந்த அளவுக்கு உண்மையாக வரப்போகிறது, தனுஷுடைய இயக்கத்தில் அஜித் எந்த அளவுக்கு இணையப் போகிறார், அந்த படம் நல்ல ஒரு மாஸ் படமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அவருடைய நான் படத்தை நமக்கு பார்த்திருக்கிறோம். அதனால் அஜித்தை வைத்து அவர் படம் எடுப்பதில் எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கிறார் என்பதும் தெரியவில்லை. ஆனாலும் இந்த தகவல் உண்மையாக இருக்கிறது என்பதுதான் இப்போது சோசியல் மீடியாக்களில் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். இது ஒருவேளை உண்மையாக இருந்தால் அஜித்தை வைத்து தனுஷ் வெற்றி பெறுவாரா அல்லது தோல்வி அடைவாரா, அஜித்தை வச்சு தனுஷ் எப்படி படம் எடுப்பார் என்பதற்கான பல சிந்தனைகள் மக்கள் மத்தியில் எழ ஆரம்பித்திருக்கும். ரசிகர்கள் அதை நிச்சயமாக கொண்டாடுவார்கள். ஏன்னா ஒரு படத்தை எடுப்பதற்கு தனுஷுக்கு முழுக்க நல்ல ஒரு திறமை, டேலண்டும் இருக்கிறது. அவருக்கு சில அனுபவங்கள் இருக்கிறது. காரணம், அவருடைய அப்பா காலத்திலும் அண்ணன் காலத்திலும் படம் இயக்குநர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த அனுபவங்கள் இவருக்கும் லேசாக இருக்கும். தற்செயலாக இந்த மாதிரி அனுபவங்களை வைத்துதான் அஜித்தை வைத்து ஒரு பெரிய நடிகரை வைத்து தன்னுடைய ஒரு படமாக இயக்கப் போகிறார் என்பது சில உண்மையான தகவலை தான் உங்களிடம் நான் சொல்ல இந்த வீடியோவை பதிவு செய்திருக்கிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு இதை தெரியப்படுத்துவதில் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த குட்ஃபெட் அக்லி படத்தோடு இட்லி கடை படம் மோதக்கூடாது என்பதற்காக போனதல்ல, அவர் பயந்து ஒதுங்கினதற்காக அல்ல. தன்னுடைய படம் ஒரு பெரிய நடிகரோட போட்டி போட்டால் நம்மளுடைய வசூல்கள் பாதிக்கும், அதனால் நமக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்காமல் போகிவிடும் என்ற ஒரு முன்னெச்சரிக்கையாகத்தான் இந்த குட்ஃபெட் அக்லி கூட என்னுடைய வரவிடக்கூடாது என்பதற்கான எடுத்த ஒரு முடிவு தான் இந்த இட்லி கடை. ஆனால் இட்லி கடை படம் நம்ம குட்ஃபெட் அக்லி ஏப்ரல் 10ஆம் தேதி அதுக்கு கூட ரிலீஸ் ஆகாத என்ற ஒரு தகவல் இப்போது வெளியே தான் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை என்பது நமக்கு போக போக தெரிந்துவிடும். ஆனால் அஜித்தை வைத்து தனுஷ் படம் எடுப்பது உறுதியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்னும் அஜித் பக்கத்தில் இருந்து தகுந்தமான ஒரு முடிவு வரவில்லை. இது தனுஷ் ரீதியான சில தகவல் தான் அடிபட்டு கொண்டிருக்கிறது. இது எந்த அளவிற்கு உண்மை என்பது போக போக நமக்கு தெரிந்துவிடும். மீண்டும் இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு தெரிய வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற வீடியோவில் சந்திக்க உங்களில் விடைபெறும் பெஞ்சமின். வணக்கம்.